நானே பல இடத்துல போய் சான்ஸ் கேட்டிருக்கேன். வேண்டாம் தம்பி, நீ வேறு ஏதாவது தொழிலுக்கு போயேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. தமிழில் சொன்ன உலக நாயகன் இப்போ இங்கிலீஷில் பிக் பாஸ் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கார். பிக் பாஸ் 3வது முறை தான் நீங்கள் தென்னாலி படத்தில் பார்க்கும் அந்த முதல் காட்சி. 3வது இதில் யார் பிழையும் கிடையாது. நாங்கள் தேடி கண்டுபிடிக்க கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு. சினிமானாவே இனிமேல் சிவாஜி சாருக்கு அடுத்தது அது கமல் சார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எனக்கு விக்ரம்ங்கிற ஒரே ஒரு படத்தில் தான் சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. And I thought there's only one man in Indian cinema who would do that. That is Kamal sir. இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ரசூல் பூக்குட்டி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒலி இது பல தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த டயலாக்ங்கிற விஷயம், டயலாக் பேசி தான் இப்போ கூட நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசினது சாக்ரட்டிஸுங்கிற ஒரு டயலாக். அது அவ்வளோ பதிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயம். பேச்சு பிடிக்கும் நமக்கு, பேசி பேசி நம்மளை மயக்கியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அது பேச்சு பிடிக்கும் நமக்கு. அதை வைத்து ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்து அந்த திறமையை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு துறையை கவனிக்காமல் விட்டது பிழை. அது திருத்தப்பட வேண்டும். அதில் எனக்கும் சந்தோஷம்தான். ரசூல் பூக்குட்டி அவர்கள் கனவு மட்டுமல்ல, இது லிசி அவர்கள் கனவு மட்டுமல்ல, என்னுடைய கனவும் கூட. முந்தையெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்த மைக்கு, பாலச்சந்தர் அவர்கள் சவுண்ட் எக்யூப்மெண்ட்டெல்லாம் எங்களுக்கு நல்ல எக்யூப்மெண்ட் கிடையாது. படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட சில சமயம் எங்களுக்கு கிடைக்காது. மனசில் வச்சுக்கிட்டு பேசின டைலாகெல்லாம் டைரக்டர் ஞாபகம் வச்சுருந்து கேபி சொல்வாருன்னு நான் பேசுவேன். எச்சி முழுங்குற சவுண்டு வராதுன்ட்டு மைக்கு கிட்ட போய் வச்சு எச்சி முழுங்குற சவுண்டு கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா அது வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் வர 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 மைக்கு சிறப்பாக அமைய நாங்கள் பின்னாடி வர ஆரம்பித்தோம். பின்னாடி சாஞ்சி மல்லாக்கப்படுத்திட்டோம், ரொம்ப வசதி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு லக்குனா, தட் வேக்யூம் இஸ் வாட் இஸ் ஹர்ட்டிங் பீப்புள், டெக்னீஷியன்ஸ். ஆஸ் அ டைரக்டர் ஒரு சவுண்டு சொல்லக்கூடிய கதை கிட்டத்தட்ட மியூசிக்கும் திரைக்கதையும் போஸ்டர்ஸும் சொல்லக்கூடிய விஷயத்தை சவுண்டு சொல்லிடும். சவுண்டும் கேமராவும் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள். வசனமே இல்லாத ஒரு விஷயத்தை கேமரா சொல்லிவிடும். ஒருத்தன் பொய் சொல்கிறானா இல்லையாங்கிறத அவன் கண்ணை பார்த்தா தெரிகிற மாதிரி கேமரா பார்க்கும்போது எல்லா நிஜங்களும் தெரிந்துவிடும். அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்தவர்கள் ரவிக்குமார் சாரும் நான். நல்லா நடிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரஷ்யா பார்த்தோன்னா திருப்பி எடுத்திருக்கோம் பல காட்சிகளை. 3 முறை எடுத்தோம் அந்த தென்னாலிங்கிற படத்தில். எல்லோரும் நினச்சிருப்பாங்க முதல் நாள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ்வளோதான் வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்போன்னு. நானும் கவலைப்பட்டேன். எதுக்கு சார் கவலைப்படுறீங்க, எனக்கு அழுக வந்தது. உங்களுக்கு அழுக வந்தது சரி, அது கேமராவில் தெரிஞ்சுதாங்கிறது சந்தேகம் வந்துருச்சு எங்களுக்கு. மறுபடியும் ரஷ்ஷை போட்டு பார்த்தா என்னுடைய சந்தேகம் அவருடைய சந்தேகமாகவும் வலுத்தது. கேமராமேனும் சளைக்காமல் மாற்றி மாற்றி லைட்டிங்கு மாற்றி எடுத்து 3வது முறை தான் நீங்கள் தென்னாலி படத்தில் பார்க்கும் அந்த முதல் காட்சி. 3வது இதில் யார் பிழையும் கிடையாது. நாங்கள் தேடி கண்டுபிடிக்க கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஓஹோ, இப்படி எடுக்கணும் போல் இருக்கேன்னு. ஒவ்வொரு சினிமாவுமே பாடமாக அமையும். இந்த இடத்துல மெத்தனமாக இருப்பதற்கு நேரமில்லை. அதனால்தான் இந்த மாதிரியான முயற்சிகளை பாராட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ரசூல் பூக்குட்டி அவர்கள் பெரிய கதையை சொன்னார். அவர் எங்கிட்ட சான்ஸ் கேட்டது. எத்தனையோ பேர் வராங்க, அவங்களாம் தெரியும். நானே பல இடத்துல போய் சான்ஸ் கேட்டிருக்கேன். வேண்டாம் தம்பி, நீ வேறு ஏதாவது தொழிலுக்கு போயேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அவங்க படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன். பட் அதுக்கு காரணம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான இம்ப்ரெஸாரியோ இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு இதில் அவர் போயிட்டுருக்காரு. அதுக்கு என்னை விட சிறந்த ஒரு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லக்கூடியவர் கே. விஸ்வநாத் அவர்கள். அது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, கே. விஸ்வநாத் அவர்கள் சாரதா ஸ்டுடியோவில் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். அவர் வாகினியில் வேலை செஞ்சுட்டு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக வந்திருக்கேன். நான் பார்த்துருக்கேங்க அவரை. தமிழ் படத்து டைலாக் இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட அப்போல்லாம் லைவ் சவுண்ட் எடுக்கிற நேரம் ஹீ பிகேம் அ டைரக்டர். ஸோ அவருடைய படத்தில் நடிகர்களுடைய திறன் சற்று அதிகமாக வெளிப்படுவது மாதிரி இருப்பதற்கு காரணம் சவுண்டை பற்றின முழு ஞானம் அவருக்கு இருந்தது. இதை ஏன் இப்போ இவர்கிட்ட சொல்கிறேன்னா,
கூடிய விரைவில் அவர் இயக்குனராக போகிறார், டைரக்டராக போகிறார். அது இந்த பலத்துடன் நீங்கள் செல்கிறீர்கள். சினிமாவை பற்றி தெரியும், எத்தனையோ பேர் எடுத்த சினிமாவை அந்த சவுண்டை கரெக்ட் பண்ணுறதுனால அதுவே ஒரு பயிற்சி. சினிமா இன்ஸ்டியூட்டில் படித்த பயிற்சி, சினிமா துறையில் படித்த கல்வி எல்லாம் உங்களுக்கு கைகூடும். அதுவும் வெற்றிகரமாக இருக்கும். அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லேயும் முதல்ல வாழ்த்துறது நானாக இருக்கும். அந்த ஆக்சிடெண்ட் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்துக்கள். இதில் நிறையா டப்பிங் இங்கே நடக்க வேண்டும், எனது உள்பட, என்பது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள் லிசி அவர்களுக்கு. அவங்க பெரிய உழைப்பாளி. இன்றைக்கி முழு ஒரு வரவேற்புரையை அவங்க நிகழ்த்துவதை பார்த்து கொஞ்சம் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாமல் உள்ளே வந்தாங்க. அவங்க இன்றைக்கி அடுத்த வெளுத்து கட்டுறாங்க, எக்ஸ்டம்போராக அடிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய உழைப்புக்கு முதல் உதாரணமாக தான் சொல்லலாம். அடுத்து இந்த டப்பிங் தியேட்டரை அவங்க நடத்த போகும் விதமும், இதுவரை அதை கொண்டு சேர்த்திருக்கும் விதமும், அவர்களுடைய தேடலையும் அவர்களுடைய பணிவான அமைதியான உழைப்பும் எனக்கு பிடித்த விஷயங்கள். அது எப்பொழுதும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன். தமிழில் சொன்ன உலக நாயகன், இப்போ இங்கிலீஷில் பிக் பாஸ் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கார். பிக் பாஸ் அவருடைய ராசிக்கரங்களால் ராசியான இடம் இது. இதில் ஒரு புது ஸ்டுடியோ திறந்திருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன மேக்ஸிமம் என்ன எக்யூப்மெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு த ஃபைனஸ்ட் டியூனிங்களோட மிஸ்டர் ரசூல் குட்டியை வச்சு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்தியாவிலே த பெஸ்ட் டப்பிங் ஸ்டுடியோவாக அது வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு தான் நான் டெக்னிக்கலாக பேசினேன் அவர்கிட்ட, ரசூல் சார்கிட்ட. இப்போ இந்த டால்பி அட்மாஸுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அது R2 சார், அது முதல் கமல் சார் தான் இந்தியாவிலே இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு அவரை விட லேட்டஸ்ட் என்ன வருது, என்ன புதுமைகள் வருது அப்படிங்கிறத சினிமாவுக்கு கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தில் உள்ள அவருடைய ராசிக்கரங்களால் இன்றைக்கி இந்த டப்பிங் ஸ்டுடியோ திறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ராசிக்கரங்களால் மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பீச்சு ஒன்று டப் பண்ணாங்க இன்றைக்கி. அது எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. அவரோட நிறைய பழக்கத்தில் நிறைய விஷயங்கள் அவர் டைலாக்ஸ் பேசுவார், நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார், நிறைய அப்படியே பைஹார்ட்டடாக இன்னும் அந்த சின்ன வயசில் கேட்டதெல்லாம் அவர் சொல்லுவார். இன்றைக்கி அதே அந்த பழைய நினைவுகள் வந்துச்சு. சிவாஜி சார் பேசின வசனம், கலைஞர் எழுதிய வசனம், சாக்ரட்டிஸ் அவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே சும்மா ஏதோ பேசுங்கன்னொன்னே அது விழுது பலன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது அது சினிமான்னாவே இனிமேல் சிவாஜி சாருக்கு அடுத்தது அது கமல் சார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது இன்றைக்கி மறுபடியும் ப்ரூவ் ஆச்சு எனக்கு. மற்றபடி ஆல் தி வெரி பெஸ்ட் டு லிசி மேம். இது மிகப்பெரிய பேரும் புகழும் அடைய, பணமும் வேற இன்னும் மேலும் பல ஸ்டுடியோக்கள் அவங்க திறக்கணும், சினிமாவுக்கும் நிறைய செய்யணும். ஹாலிவுட் சினிமா டெக்னாலஜி, த லேட்டஸ்ட் டெக்னாலஜியே இங்கே இந்தியன் சினிமாவுக்கு கொண்டு வந்து எல்லா படத்திலும் விதவிதமாக அப்பப்போ என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியனுங்கிற ஒரு பெருமை கமல் சார் இங்கே வந்திருக்கிறாருங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்குது. எனக்கு விக்ரம்ங்கிற ஒரே ஒரு படத்தில் தான் சான்ஸ் கொடுத்துருக்குறாரு. எனக்கு அவர் ஹீரோ மட்டும் இல்லை, ப்ரொடியூசரும் தான். I'm so honored, I'm so happy, I'm so thankful that he's here today with me. இந்த டப்பிங் ஸ்டுடியோவை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னு இருக்குது. எது செஞ்சாலும் ஒரு பேஷனோட, ஒரு 100% ஆனஸ்டியோட, ஒரு வெறியோடு பண்ணணும். அதுதான் என்னோடய ஒரு ஹேபிட். ஸோ ஒரு டப்பிங் ஸ்டுடியோ கட்டும்போது, சாதா ஒரு டப்பிங் ஸ்டுடியோ கட்டி என்ன பிரயோஜனம்? கட்டும்போது அது பெஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் அது பெஸ்ட்டுன்னு யார் சொல்லணும்? அது சவுண்டு குவாலிட்டியை பற்றி, ஒரு டப்பிங் ஸ்டுடியோட அக்யூஸ்டிக்ஸை பற்றி, எக்யூப்மெண்ட்ஸை பற்றி, ஒரு கேலிப்ரேஷனை பற்றி எல்லாம் சொல்கிற அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சவுண்ட் விசர்ட். ஸோ I could think of only one name, India's pride and the Oscar winner, Mr. Rasool Pukutti. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அவர் பர்சனலி தெரியாது.
அவர் ஒர்க்கை பற்றி ஒரு ஃபேனட்டிக்கலி பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. He brings his own equipments when it comes to sound designing அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. ஸோ கட்டி முடித்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரயோஜனம் சார், இது நல்லா இருக்கான்னு கேட்டால் சரி வராது. நான் அதனால் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சேன், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, எனக்கு ஐ நீட் யுவர் ஹெல்ப் அண்ட் அட்வைஸ் ரிகார்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டப்பிங் ஸ்டுடியோ, கேன் ஐ கால் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். 5 நிமிஷத்தில் அவர் ரிப்ளை சொல்லியாச்சு. He said, I'm coming to Chennai next week, so I'll come and see your place, then we will take a call அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் வீக்கு கரெக்டாக மெசேஜ் அனுப்பி அவர் இங்கே வந்தார். இடம் எல்லாம் பார்த்துட்டு, ஓகே திஸ் இஸ் குட் இனஃப், பிளேஸ் இஸ் குட் இனஃப், ஸ்பேஸ் இஸ் குட் இனஃப், பட் யூ கம் டு பாம்பே, விசிட் சம் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டுடியோஸ், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் அண்ட் தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட்டாரு. அங்கேருந்து அப்படி தான் அந்த ஸ்டோரியே ஆரம்பம். அங்கேருந்து இது கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவரோட அட்வைஸு, அப்பப்போ பிக்சர் அனுப்பி, எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்டெல்லாம் ஃபுல்லாக அனுப்பி, கொஞ்சம் கேட்டிருக்கு, இது அது வேணுமா இது வேணுமானெல்லாம் நான் கேட்டிருக்கு. பட் he said no, very strictly he said no, don't compromise on quality, I want this, if you want to have the best studio, this is what you should have அப்படின்ட்டாரு. ஸோ எந்த இதிலும் காம்ப்ரமைஸ் பண்ண விடலை. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இது கட்டும்போது கூட, இப்போ இது அக்யூஸ்டிக்ஸ் இன்ஜினியர் எங்கள் தரணி சார் கூட, ரசூலுக்கு இப்படி இருக்கணும், ரசூலுக்கு அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் ஓகேன்னு சொல்லுவார். அந்த ஒரு பர்ஃபெக்ஷனில் அவருக்கு ரசூலோட ப்ரெசன்ஸ் இல்லாத டைமில் கூட நாங்கள் ரசூலை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கட்டியிருக்கு இந்த ஸ்டுடியோ. டுடே இஸ் ஹியர் அண்ட் விதவுட் Rasool, this dream would not have been possible. Thank you, Rasool, for being here. Because we make films that are very, very dialogue oriented. You know, spoken dialogues are so much importance in our film. And music, background is supposed to be background music, most of the time it is in the foreground. When we come to recording music, which is supposed to be going behind the dialogue, we have the best studios, best equipment, most number of tracks, but the most important dialogue, spoken dialogue, actors' performance, when it comes to recording that, we get the lowest of the low end system. That's been the practice all over, because a dubbing studio does not make much money. I don't know what is the reason, but technically, aesthetically, philosophically, we never paid attention to the most important sound in our film. So it's always been my I always wonder, I never could understand why the studio owners or the industry itself is treating actors' performance like that. So whenever I do a film in Chennai, I bring my gear, I bring my microphones, I bring also get 2 carpenters so that I can redo the studio. That's been my case. So when Lissy asked me, I thought this is an opportunity for me to do justice to actors' performance. And my only intention, my only aspiration in this whole process of setting up this place was that I do justice to their performance, which is the soul and essence of cinema. And this is not Lissy's dream coming true, it's actually my dream coming true. Because one, of course, technically setting up something like this, and secondly, when I was a fresh student, finished my film school and came out into the industry to work, I always wanted to do live sound in cinema. And I thought there's only one man in Indian cinema who would do that. That is Kamal sir. So I went to Kamal sir's office through a friend. I took his appointment. I went to see him. After 2 hours of waiting, I came to meet him. He was making Chachi Char Sobis at that time. And we talked about Sing Sound. He knew so much about Sing Sound, and he knew what we have in the industry as equipments, availability, technical talent. He knew everything. And somehow it didn't work out. Probably I couldn't answer him all the questions that he had asked. I was just a film student. But years later, when I got a nomination for the Oscar for live sound mixing, the first person who congratulated me was Kamal sir. Very, very accidentally,
Then I told him, you remember 14 years ago I came to your office and I met you. This is that man, that boy. He was speechless. And later, much later on, very, very gracious of him, very, very lovable, father-like figure. Much later in an award function, when I was awarded, he waited the whole function and till I came out with the award, and he said, "Now I waited for you. Now we equaled out." See, that's a man. And Kamal sir, you've been our inspiration. You've been our sense of quality, what it is. You aspire us to dream. We always thought, as film people, if anybody who win an Oscar, it will be Kamal sir. And luckily of us, me and Rahman got it. Your time is yet to come, and we all aspire for it. And you've been an epitome of our dream and aspirations. And even though till today I couldn't work a film with him, which I'm aspiring to, today I go to record him. So for me, that's a dream fulfilling moment. Thank you for Lizzie giving me that opportunity